இயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நற்செய்தியில் இயேசு நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்வதாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு ஊமை சொல்கிறார் நற்செய்தியில். அது என்ன ஊமை அப்படின்னா, ஒரு வேலையாள் இருக்கிறாரு. அந்த வேலையாள் தன்னுடைய வேலையை செஞ்சதுக்கப்புறம் முதலாளி அதை செய்யணும் இதை செய்யணும் எதிர்பார்க்க முடியாது. வேலையை செஞ்சாச்சுன்னா ரைட், என் கடமையை நான் செஞ்சுட்டேன், மற்றது நடக்கிறது நடக்கட்டும் என்று இருப்பவன் தான் உண்மையான வேலையாள் என்கிற ரீதியில் இந்த ஊமையை கொண்டு போகிறார். இப்போ சொல்லிட்டு இன்றைக்கி நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்கள் கடமையை செஞ்சிட்டிங்களா, உங்கள் பாட்டில் இருங்க, தட்ஸ் ஆல். இதான் தமிழில் அழகான பழமொழி உண்டு, கடமையை செய் பலனை எதிர்பாராதே. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த எதிர்பார்ப்பு. நம்மளுடைய கொஞ்சம் திருப்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை. எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்து ஏமாந்துருக்கிறீங்க? ஸோ எப்பொழுதெல்லாம் எதிர்பார்த்து ஏமாறுறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம சந்தோஷத்தை இழக்கிறோம். கணவன் மனைவிட்ட எதிர்பார்க்குறீங்க, மனைவி கணவன்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, நண்பர்கள் இன்னொரு நண்பர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, உறவுகள் மற்ற உறவுகிட்ட எதிர்பார்க்குறாங்க. என்னென்னா, நாங்கள் அன்பு செய்கிறோமே, ஆனால் ஒன்றுமே கிடைக்கலையே. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்பு செய்வது என்பது உன் கடமை, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது என்பது உன் கடமை. இந்த இடத்துல நீ ஒரு வேலையாள் மாதிரி தான், அதை செஞ்சிரு, உன் கடமை அது. பிகாஸ் இட் இஸ் யுவர் நேச்சர். இது உன் தன்மை, இது மனித தன்மை ப்ளஸ் இது உன் கடமை. அதை செஞ்சதுக்கப்புறம் எந்த எதிர்பார்ப்பும் ஒன்று இருக்கக்கூடாதுங்கிறார் இன்றைக்கி ஆண்டவர். அப்படி என்றைக்கு நான் என்னுடைய கடமையை என்னுடைய தன்மையை நான் வெளிப்படுத்திய பிறகு செய்த பிறகு நான் எதையாவது எதிர்பார்த்தேன் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்காது அன்பு மக்களே. ஏன்னா அன்றைக்கு எதிர்பார்த்தோம் என்றால் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். ஆண்டவர் அதை தான் ரொம்ப அழகாக சொல்லார், உன் கடமை செஞ்சிட்டிங்களா, உங்கள் பாட்டில் அமைதியாக இருங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன் அன்பு மக்களே, நாம் எதை விதைச்சாலும் அதை கண்டிப்பாக அறுவடை செய்வோம். நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, ஆனால் நீங்கள் நல்லதை விதைச்சிட்டீங்க, அற்புதமான விஷயத்தை விதைச்சிட்டீங்க, நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் உங்களுக்கு வர வேண்டியது ஒரு நாள் வந்தே தீரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நான் இன்றைக்கி என் கடமையை செஞ்சுட்டு நான் எதிர்பார்க்க மாட்டேன், இந்த மனநிலையோடு நீங்கள் வாழ பழக வேண்டும் என்பதை இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான செய்தியாக கொடுக்குறார். இதை மட்டும் நீங்கள் உள்வாங்கி பாருங்களேன். என்ன செஞ்சாலும், இனி வர்ற நாட்களில் என்ன செஞ்சாலும் உங்களுடைய கடமையை மட்டும் செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க, அதுக்கு மேலே எதையுமே நினைக்காதீங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக இருக்கும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.